அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இதுவரை ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு போகிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திருவெண்காடு புதஸ்தலம் மிக மிக முக்கியம். காது மூக்கு தொண்டை கழுத்து பகுதி தலை சுற்றல் கண்ணு காது எல்லாமே பார்த்து கொள்வதும், இதயத்தை ஒரு முறை உச்சம் பெறக்கூடிய குரு என்பதனால் முழு உடல் பரிசோதனையில் இதயம் முக்கியமாக பார்த்து கொள்வதும் மிதுனத்துக்கு முக்கியம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று இல்லை என்று இருந்தவர்களுக்கெல்லாம் எல்லாமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் ஆத்ம ரீதியான அனுகூலங்கள் காணப்படும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலிலிருந்து ஜம்முன்னு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு தேகாரோக்கிய குறைபாடு முழுவதுமாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். 10 வருஷம் 15 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதை பண்ணிக்கணும், இந்த டாக்டர்கிட்ட போய் இதை பண்ணிக்கணும்னு இருப்பீங்க. காஸ்மெட்டாலஜி சர்ஜரி, வயிறு, கழிவு பாதையில் உபத்திரங்கள் எல்லாம் ஜம்முன்னு செய்திப்பீங்க. சிலர் ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும், அதெல்லாம் சரியாயிட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் தீரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி. வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த குரு பயிற்சி. வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தம்.